இயேசுவை காட்டி கொடுத்த யூதாசும் அவனின் இறுதி கால நிகழ்வுகளும் குறித்து இந்த ஒரு வீடியோல பார்க்கலாம். நான் உங்கள் ஜெனிஷா. இது நம்ம ஜெம் சாக்ரெட் டிவி. யூதாஸ் இஸ்காரியத், அதாவது ஜூடாஸ் இஸ்காரியட் என்பவர் இயேசுவின் 12 திருத்தூதர்கள்ல ஒருவர். இவர் இயேசுவை 30 வெள்ளிக்காசுகளுக்காக முத்தமிட்டு குருக்களும் பரிசேயரும் அனுப்பிய காவலர்களிடம் காட்டி கொடுத்தார் என விவிலியம் கூறுகிறது. யூதாசுவை பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. யூதாஸின் சாவு பற்றி பல்வேறு விளக்கங்களும் கதைகளும் உலா வருகின்றன. அவன் இயேசுவை காட்டி கொடுப்பதற்காக காசு வாங்கிய பின்னர் ஆலயத்தில் எரிந்த 30 வெள்ளிக்காசுகளை கொண்டு அந்நியரை புதைப்பதற்காக யூத தலைவர்கள் ஒரு நிலம் வாங்கியதாகவும் அதனால அதற்கு இரத்த நிலம் என்ற பெயர் வந்ததாகவும் பைபிள் சொல்கிறது. ஆனால் இன்னொரு இடத்துல அவனை பற்றி தலைமை சீடரான பேதுரு என்ன சொல்றாருன்னா, இந்த பணத்தை கொண்டு யூதாசே ஒரு நிலத்தை வாங்கியதாகவும் அவன் அங்கே கீழே விழுந்து பரிதாபமான முறையில இறந்ததாகவும் சொல்லப்படுகிறது. சில அறிஞர்கள் இந்த 2 வேறுபட்ட குறிப்புகளை இணைத்து யூதாஸ் இறப்பதற்கு முயன்ற போது கயிறு அறுந்து அவன் கீழே இருந்த பாறையின் மீது விழுந்து அவனுடைய உடல் சிதைந்து இறந்திருக்க கூடும் அப்படின்னு சொல்றாங்க. நிக்கோதேமுவின் நற்செய்தி என்னும் அங்கீகரிக்கப்படாத ஒரு நூல்ல இப்படி ஒரு கதை இருக்கிறது. என்னன்னா, இயேசுவை காட்டி கொடுத்த யூதாசு வீடு திரும்புறான். அவனுடைய மனைவி அடுப்புல கோழிக்கறி சமைச்சிட்டு இருக்காங்க. அவளுடைய மனைவி யூதாஸை பார்த்து ஏன் கவலையாக இருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்கும் பொழுது யூதாசு என்ன சொல்றாருன்னா, இயேசுவை காட்டி கொடுத்து காசு வாங்கிட்டேன், நிச்சயம் அவரு என்னை கொன்று விடுவார்கள் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் அவர் மீண்டும் உயிர் பெற்று வரலாம், அப்படி வந்தால் நான் செய்த இந்த செயலுக்காக என்னை நிச்சயம் தண்டிப்பார் அப்படின்னு சொல்றாரு. மனைவி சிரிக்கிறாங்க. இங்கே பார், இப்போது நான் சமைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கோழிக்கு மீண்டும் உயிர் வந்து விட்டால் அந்த இயேசுவும் உயிர்ப்பார் அப்படின்னு நம்புவேன் என்று கேலி செய்கிறாங்க. மறுகணம் உயிரிழந்து உரிக்கப்பட்ட கோழி மீண்டும் உயிர் பெற்று பழைய தோற்றம் பெற்று கூவ தொடங்குகிறது. அதனை கண்டு அஞ்சி நடுங்கிய யூதாசு வீட்டை விட்டு ஓடிப்போய் அவருடைய உயிரையே அவர் மாய்த்து கொண்டார் அப்படின்னு இந்த கதை கூறுகிறது. 12 மற்ற 11 பேரும் உலகெங்கும் புனிதர்கள் என்று காலமெல்லாம் போற்றப்பட யூதாஸ் என்னும் பெயரே துரோகிகளையும் நயவஞ்சகர்களையும் குறிக்கின்ற இழிசொல்லாக மாறி போகிறது. தனிமனித சீர்கேட்டிற்கும் பல அரசுகள் நாடுகளின் சீரழிவிற்கும் பின்னால் ஒளிந்து நிற்பது பணத்தின் மீது இருக்கக்கூடிய இந்த பேராசைதான். ஆகவே பரிசுத்தமானவர்களே, நாம் நம் பேராசைகளை அடக்கி ஆண்டவர் தம் மீது பிரியம் கொண்டு அவரையே பிரார்த்திப்போமாக. அவர் தம் ஆசீர்வாதங்களையும் பெறுவோமாக. ஆமென்.